இந்த தமிழ் தாய் அந்த வெற்றி திருமகள் இவரை எந்நேரம் பற்றி கொண்டிருக்கிறாள்ங்கிறது நல்லா தெரியுது. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையால் சொத்து நல்லா இருப்பார். இப்போ இடையில ஒன்று கிளப்பி விட்டாங்க, சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டு ஆகணும். ஒன்றும் செய்ய வேணாம். தமிழ் மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து, அது வழக்கம் போல் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த வாட்டி தமிழ் மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்கிறேன், காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது. அது தாய்மொழியில் இல்லையாண்ணே? அண்ணே உங்களை தான் கேட்குறேனே, இங்கே பாருங்க, காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது, அதோடைய தாய்மொழி. கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில் அது கத்துது. மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில் கத்துது. நாய் அதோட தாய்மொழியில் குலைக்குது. இப்போ அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? கிளியை போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? பூனை மியான்னு கத்துது. அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யும்? வேண்டாம். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க, யாரும் எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டோம். நான் கட்டாயப்படுத்தாதீங்கய்யா, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். எங்கள் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு மொழி இருக்குது, என்ன அதுதான் அடையாளம். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான், தமிழ் மொழி தான். என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல, இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல, நான் அவளும் வந்து இலக்கியம் படிக்கலை, தொல்காப்பியம் படிக்கலை. 5000 ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது. அந்த மொழிக்கே அவ்வளோ பவர்னா 5000க்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்துச்சுன்றதை பாருங்க. அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது. அவர் சொன்னார் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே கொடுப்பேன்னு பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை பூரா அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு. அப்படிப்பட்ட மொழி. நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க, எந்த வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் வேணாம், திணிக்க வேணாம், புகுத்த வேணாம், வேண்டாம். ஏன்னா இது நான் பேசுகிற மொழியை வச்சே ஒருத்தர் சொன்னார், பெரிய ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி ஆஃபீஸர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, என் ஒய்ஃபு நார்த் இந்தியனு, உங்கள் மொழியை பார்த்து நீங்கள் பேசுகிற காமெடி வசனத்தை பார்த்தே என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னாரு ஒருத்தர். அவர் பேரை சொல்ல விரும்பல, இப்பவும் இருக்கார். அவர் ஒரு ஐபிஎஸ். அவர் தமிழே தெரியாது, தமிழ் தானே கற்றுக்கணும், வா அந்த வடிவேல் பேசுகிற பாரு, வடிவேல் வசனத்தை கேளு. மூர்ரா வாய எங்கே சொல்லு பொண்டாட்டியா, எங்கே நீ சொல்லு. மூர்ரா மூர்ரா வாய, மூர்ரா வாய, மூர்ரா மூர்ரா ஓய, ஓயல்ல வாய, மூர்ரா வாய, இப்படியே சொல்லி 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 கொடுத்து 4 தடவை விட்டு அது சூப்பராக இங்கிலீஷ் தமிழ் பேசுது. என்னோட நல்லா பேசுது அந்த அம்மா. பொண்டாட்டிகிட்ட போனை கொடுக்குறாரு, அது என்கிட்ட பேசுது. இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி உலகத்துக்கு பூரா கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. எங்கள் மொழியிலேருந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம், வேறு மொழியிலேருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கிறோம்? இங்கிலீஷ் சும்மா கனெக்டடு, சும்மா ஹாய் ஹவ் ஆர் யூ, அவ்வளோதான். அது என்ன இருக்குது? அது வேறு எதுக்கும் யூஸ் ஆகும், நம்ம அதுக்கு யூஸ் ஆகும் போயிடலாம். இங்கே அப்படி இல்லை, சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்குது, அடையாளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி தங்கமான மொழி. நான் அரசியல் பேசலை, அரசியல் கிடையாது, நான் பேசுனது என்னுடைய மொழி. இந்த திமுக மேடையில் என்று பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடையில் என்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இது திமுக மேடை மட்டும் இல்லை, தமிழனுடைய மேடை, தமிழ்நாட்டுடைய மேடை. அந்த மேடை நான் யாரையுமே குறை சொல்ல, என்னை பற்றி நீ என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க, ஆனால் அது கிடையாது. என்னது என்ன சொல்றானே, வாங்கி கொடுங்க. டைம் ஆயிடுச்சா? என்ன அது ஜாலியா, நம்ம ஜாலியா. அவர் எனக்கு திக்கு நாய் வருது, ஐயா இன்னும் திடீர்னு ஐயா பொய்யான்னு வருது சவுண்ட் வருது. அது மாதிரி நம்ம உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு பொன்னான முதலமைச்சர் நம்ம இருந்திருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன்,
அவர் இன்னும் பாருங்களேன், அவர் இன்னும் வெற்றி மேல வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பார், அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். நம்முடைய முதலமைச்சர் இந்த தமிழ் தாய் பெற்றெடுத்த செல்ல பிள்ளை அவர்னால இந்த மொழிக்கு ரொம்ப நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் என்றைக்குமே எந்த கேடு வராதுங்கிறது எங்கள் ஆத்தா மேலே சத்தியமாக சொல்கிறேங்க. நீடோடி கையால் சோத்தோட நல்லா வாழணும், நல்லா இருக்கணும். அவர் இன்னும் இளமையாக இருந்து அவங்க குட்டிப்பத்தி அம்மா சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தந்தை வயசெல்லாம் அவர் கடக்கணும். அவர் கடந்து நிறைய மக்களுக்கு நிறைய பணி செய்யணும். அவர் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன், அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிடையாது, அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கும் ஒரு மூத்த புள்ள, ஒரு தகப்பை மாதிரி அவர் இந்த அளவுக்கு இந்த போராடி ஜெயிக்கிறாருன்னா எவ்வளோ எந்நேரம் பார்த்தாலும் பண்ணிட்டாங்க. ராத்திரி ஒரு தூக்கமே கிடையாது, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறாரு. அவர் இப்போ பார்த்தா அங்கே போய்கிட்டு இருக்காரு, அங்கே போய்கிட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காருங்க, மக்களுக்கு பணி செஞ்சுட்டு தான் இருக்கார். அவர் நீடோடி பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழணும்னு எங்கள் அண்ணன் ஏற்றி வச்ச எங்கள் ஐயனார், திருவேற்றுடைய ஐயனார் மேல் சத்தியமாக சொன்னேன், நீடோடி வாழணும்னு அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் சார்பாகவும் அவர் வந்து வேண்டிக்கிறேன். வணக்கம், நன்றி. அதாவது நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன், ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் இங்கே வருவேன். அதே மாதிரி இவரை வந்து இப்போ இருக்க மாதிரியே அவரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அவரை எங்கள் அண்ணன் இவர் எல்லாருமே நீரோடி வாழணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களையெல்லாம் எனக்குள்ளே பார்த்து பெருமையாக இருக்குது. அதாவது ஒரு இதில் ஒரு பழைய படத்தில் ரஞ்சன் பாடுவார், ஒரு படத்தில் ஒரு குதிரை பாடுவார். அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அதில் ஒரு பாடல் ஒன்று அருமையான பாட்டு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே, வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண்மையடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா வெல்லடா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் நம்ம எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எல்லாருமே இந்த பாட்டை மனசில் வச்சுக்கோங்க. இதுதான், எத்தனையோ பள்ளம் வரும் மேடு வரும், அத்தனையும் தாண்டி அடித்து ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும். வர்ற 2026லையும் இதே தான், ஆமாம் போயிட்டே இருக்கும். அவர் ஜெயிப்பாருங்க. அவர் நிறைய ஏகப்பட்டு விட்டு, அதாவது 200 சீட்டுக்கு மேலே வருவார் பாருங்க. அவர் நம்ம முதலமைச்சர், அவர் கையால் சோத்தோட நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறையா செய்வார். அதாவது சொன்னதையும் செய்கிறாரு, சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இல்லை சொன்னதில் 10% தான் இருக்குது, சொல்லாது தான் எக்கச்சக்கம் போட்டு செஞ்சுருக்காரு. அதனால் அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அவர் வாழ்க வாழ்க ஐயா, நீடோடி பல்லாண்டு நம்ம முதலமைச்சர் வாழணும். நன்றி, வணக்கம்.